ஹலோ மக்களே! இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் vlog a day in my life ஷூட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் காமெண்ட்ஸில். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. எனக்கு காலையில் எழுந்ததும் கண்ணை திறக்கவே முடியாதுங்க. அது பெரிய டஃப் டாஸ்க்கு. அண்ட் ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் நான் ஸ்லோ மார்னிங் தான் எனக்கு கண்டிப்பாக. அண்ட் கொஞ்சம் எழுந்ததுக்கப்புறம் பிரிஸ்க் ஆகிடுவேன். இன்னமும் பாருங்கள் கண்ணை என்னால் திறக்கவே முடியாது வெளிச்சத்தில். அண்ட் ஃபஸ்ட்டு எழுந்ததும் நட்ஸ் நைட்டே ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை நல்லா மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக பூஸ்ட் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் இது டேஸ்ட் நல்லாவே இருக்குது அண்ட் ஹெல்த்தி கூட. நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்கல்ல, ஸோ நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணும்னா மில்க்குமே இதில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே யம்மியாக இருக்கும். இப்போ நான் பூஸ்ட் தான் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணியிருக்கேன், அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு நெக்ஸ்ட்டு vlog எப்படி நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், வீடியோ எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கண்டிப்பாக என்னோடது பார்க்குறதுக்கு ஐ கேட்சியாக இருக்கா, எல்லாமே எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தோசை தான் டிஃபன் பண்ணியிருந்தேன் மார்னிங். நான் ரொம்ப லேசியாக தான் இருப்பேன். மார்னிங் டிஃபன் முடிகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. அண்டு தோசை சும்மா 2 போட்டு எடுத்துக்கிட்டோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் நான் vlog எடுக்கிறேனே தெரியல என்கிட்ட கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தார். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு நான் கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு நியூவாக இருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. அண்ட் இது நம்ம ஊர்லலாம் எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்து ஒரே சாம்பார் மாதிரி வைப்பாங்க. பட் அது கடாயில் பண்ணுவாங்க. நான் 1 பாட் சாம்பார் மாதிரி குக்கரில் வச்சுடுவேன். அண்ட் இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிளும் ஆட் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ் யாருனாவது வெஜ்ஜீஸ் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு கொடுக்கலாம். காய்கறி நிறையா ஆட் ஆகிறதுனால அவங்களுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் மசிஞ்சிரும் காய். மெயினாக இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கும் போது 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன், 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். மீதி காய் நமக்கு தேவையான காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். நான் சைடில் கடலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சும்மா கொஞ்சமாக பண்ணலாம், லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலான்னு பார்த்தா நிறையா வந்துடுச்சு. அண்ட் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு கஷ்டமாக போச்சு, ஐயோ சுண்டல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் துவரம்பருப்பு எடுத்து சும்மா அலசி எடுத்துக்கிறேன். நம்ம குக்கரில் தனியாக வேக வச்சு எடுக்க வேணாம் பருப்பு. இப்போ நான் காயெல்லாம் எடுத்ததெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஒன்றுமே இல்லை, குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடவுள் தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி மசிஞ்சதும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இடையில கேக் பீஸை காட்டினது, கேக் பசி வந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. அண்டு இந்த மாதிரி காயை நல்லா எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதும் நல்லா அது வெந்ததும் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம். தண்ணி காய் நல்லா முழுகிற அளவுக்கு இருந்தால் ஓகே. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஆசஃபோடிட்டா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் கடைசியாக சேர்த்துருப்பேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நம்ம சுண்டலுக்கு தாளிப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே கடவுள் தம்பு போட்டு தாளிச்சிட்டு கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். சுண்டல் ரெடி மக்களே, சாப்பிட வாங்க. அண்ட் சாம்பார் விசில் வரத்துக்குள்ளே சும்மா நான் குட்டி குட்டி பிளான்ட்ஸ், மணி பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், இன்னும் க்ரோ ஆகிட்டுருக்கு. நல்லா க்ரோ ஆனதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபைனலாக 2 ஸ்பூன் கட்டியான கீ எடுத்துட்டு அது கூட அசஃபோடிட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யும் பெருங்காய பொடியும் கலந்து மேலே நான் ஊற்றிக்கிறேன் சாம்பாரில். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிட்டேன். இது சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்டு இது சுண்டல் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட. என்னோடய ஈவினிங் டைம், ஃப்ரைடேன்றதுனால பூஜா டைமு.
ரொம்ப பக்திலாம் இல்லை, ஜஸ்ட்டு சரி நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுறது இந்த விலாகில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். என்னோட சேர்ந்து நீங்களும் நான் பூஜா டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நீங்களும் பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து நான் பூஜா பாத்திரம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சபீனா வச்சு தான் தேய்ப்பேன். இப்போ வந்துட்டு பித்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. இது வந்து எனக்கு மனையாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சின்ன ஒரு கட்டையை வந்துட்டு விளக்கு வந்து மேலே வச்சுக்கலாம், இல்லைனா சாமி ஏதாவது மேலே வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி குட்டியாக எனக்கு கோலம் போட்டு பண்ணுறது பிடிக்கும். அதில் நடுவில் மஞ்சள் வச்சுட்டு அது மேலே சாமி உட்கார வச்சுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்கு அது மேலே தூக்கி உட்கார வச்சாச்சு. சரி வாங்க நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் வந்து நான் நல்லா தூங்கிட்டேன், அதனால வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வாங்க நம்ம பார்க்கலாம் பூஜா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. முக்கியமானது வெத்தலையை மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து வெத்தலை எடுத்து கொடுத்தாங்க. வெத்தலை பாக்கு வந்து மேலே வச்சிட்டோம். சாமிக்கு பூலாம் வச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வேகமாக பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னோடய எடிட்டிங் கூட பாருங்கள், நான் எதையுமே மைண்ட் பண்ணல. கலர் வந்து கொஞ்சம் ஷேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விளக்கு ஏற்றிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக தான் பண்ணேன், ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டாக இல்லை. ஃபெஸ்டிவல் டைம்னால் கொஞ்சம் மெனக்கெட்டு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது பண்ணுவேன். ஆக்சுவலாக வீட்டில் இருக்க ரெடிலி அவைலபிளான லட்டு இருந்துச்சு, அதனால அதுவே வச்சாச்சு சாமிக்கு. ஆக்சுவலாக எப்போவாது தான் நமக்கு இந்த குண்டுமல்லிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது நான் கிளிப்பில் ஆட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன், தலையில் வச்சுக்கிட்டேன். அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய்.